காதலுக்காக மனம் மாறுவது. ஆரம்பத்தில் பிடிக்காது, இவன் ஒரு பையனா, இந்த பொண்ணை கட்டிட்டு வந்து என்ன பண்ண போகிறான், இந்த பொண்ணு வேண்டவே வேண்டான்னு எதிர்த்தவங்க இருப்பாங்க. இந்த பச்சை ட்ரெஸ் சிரிக்கிறத பார்த்தா கடுமையாக எதிர்த்துருப்பாங்களாட்டிருக்கு. கரெக்டாக கட்டுவிட்டா. தீவிரமாக காதலை எதிர்த்த பெற்றோர்கள் அல்லது மாமனார் மாமியார்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. தீவிரமாக காதலித்து ஒரு கட்டத்தில் இவங்க மனம் மாறியதால் அது திருமண பந்தமாக மாறி அதில் உச்சக்கட்டம் என்ன அப்படியாருன்னா, அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. மனம் மாறினதுன்னா நார்மலாக மாறி அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமா இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு நெருக்கம் என்பதை தாண்டி, இணக்கம் என்பதை தாண்டி ஒரு பிணைப்பு என்ற இடத்திற்கு இது வந்திருக்கிறது. பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா ரொம்ப சூப்பர் ஸ்டார்ன்ற என்ன. காதலை தீவிரமாக எதிர்த்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியா நெருக்கமாக இருக்கக்கூடிய மாமனார் மாமியார்கள் இந்த பக்கம், இந்த பக்கம் அந்த காதல் ஜோடிகள் இன்று திருமணமாகி மகிழ்ச்சியாக அமர்ந்திருக்கிறார்கள். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். என்னோட கியூரியஸான கொஸ்டின் நான் இங்கேருந்தே ஆரம்பிக்கிறேன். எப்படி எதிர்த்தார்கள், இன்றைக்கு எந்த அளவு இணக்கமாக இருக்கிறார்கள்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? ஆக்சுவலா இவர் திட்டாத வார்த்தைங்களே கிடையாது கல்யாணத்துக்கு முன்னாடி. சிரிக்கிற என்கிட்ட அவளாம் ஒரு பையனா, இவனை போய் சூஸ் பண்ணிருக்கா, அந்த பரதேசி கூட போய்க்கிறிய, அந்த பரதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா அப்படின்னு ப்ரொஃபஷன் முதற்கொண்டு ஸ்டார்ட் பண்ணி பையன் ஃபேமிலி முதற்கொண்டு எல்லாரையும் கழுவி கழுவி ஊத்துனாங்க. 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. ஒரு நிரந்தரமா ஜாப் இல்ல, போய் நீ கஷ்டப்பட்டாதான் தெரியும், ரோட்ல வந்து நிக்க போற, கேட்காத வார்த்தையே இல்ல. கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. இதுல அதிகமா திட்டினது யார், அம்மாவா அப்பாவா? அவர் சொல்லுவாரு சார், வாங்கினவர் தானே பாதிக்கப்பட்டவர். அவங்களோட அம்மா அவங்க சித்தி ஒரு ஃபேமிலியே சேர்ந்து திட்டினாங்க. இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. பெரிய பொண்ணும் லவ் மேரேஜ் தான், அவளும் ஏமாத்திட்டா. இவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தா, இவளும் ஏமாத்திட்டா. அது கொஞ்சம் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாத தம்பிக்கு வந்து நிரந்தரமான வேலை இல்ல. அது யாருக்கு? தம்பிக்கு. இந்த தம்பிக்கு என்னடா வெக்கமா? முதல்ல அவங்க காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு எவ்வளவு கோவம்? கோவம்னா பிடிச்சி திட்டு, நான் அடிச்சு உடச்சு பார்த்தேன், ஒன்றும் சரியில்லை. எங்க அப்பா அவர் சைஸ் பாருங்க, நான் என்ன அடி வாங்கினேன்னு நீங்களே. பெத்த தாயாளி பெத்த பேய் உள்ள வச்சு நாயா அடிக்கிறா, ஏண்டி வெளியிட்டு வேடிக்கை அடி பாக்குறேன். அப்புறம் தம்பி வந்து என்கிட்ட நேரடியாக வந்து கேட்டாரு, அவரே வந்து கேட்டாரு, தம்பியே கேட்டாரு வந்து இது மாதிரிப்பா நான் பார்த்து கொடுங்கப்பா, பொண்ணை கொடுங்கப்பான்னாரு. முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு.